நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 33. நில நஞ்சு 2. விஜயை தேவிகையின் கைகளை பற்றியபடி, எவரை எப்படி நடத்த வேண்டும் என அன்னைக்கு நன்கு தெரிந்திருக்கிறது என்றாள். தேவிகை புன்னகைத்த, ஆம், அவர்கள் இயல்பாகவே பேரரசே. இவர்கள் நடிக்கிறார்கள். மெய்யுருவுக்கு முன் பூணுரு வண்ணம் கலைந்து விடுகிறது என்றாள். உதடுகள் அசையாமல் முனகலாகவே அதை சொன்னாள். முகம் இறுக்கமாக இருந்தது. வெளியே இடைநாழையில் அவர்களை காத்து நின்றிருந்த பிந்துமதியும் கரேனுமதியும் அவர்கள் அருகணைந்ததுமே பற்களை கடித்தபடி விழி ஈரத்துடன் முன்னால் வந்தனர். நம்மை இலக்காக்குகிறார்கள் என்றாள் தேவிகை சீரும் குரலில். இத்தருணத்தை நாங்கள் முறைப்படி முழுமையாக்க எண்ணினோம், சிறுமைப்படுத்திவிட்டார்கள் என்றாள் பிந்துமதி. அவர்களிடம் அதை எதிர்பார்த்தது எங்கள் பிழை. குடிப்பிறப்பு பயின்றமையுமா என்ன? முதுமகள் என்பதனால் மறு சொல்லின்றி கிளம்பினோம். முதுமையும் நோயும் எத்தனை சிறுமை கொள்ள செய்யும் என்பதற்கு இவர்களே சான்று என்றாள் கரேனுமதி. நாங்கள் அதே போல் நச்சுமிழ்ந்திருக்க முடியும். அதை தாழ இவர்களால் இயலுமா என்ன? தேவிகையின் முகத்தின் முன் கரேனுமதியின் நீட்டிய கை நின்றது. அவள் அதிலிருந்து முகம் விலக்கி கொண்டு, அரசியை பற்றி அந்த சொற்களை எங்களிடம் சொல்ல வேண்டியதில்லை. அதை நாங்கள் கேட்டு வாழாவிருக்கவும் இயலாது என்றாள். என்ன செய்வீர்கள்? உங்கள் கொழுநரிடம் சென்று குறை உரைப்பீர்களா? அதை உரையுங்கள். நாங்கள் எவருக்கும் அடிமைப்பட்டவர்களோ ஆட்பட்டவர்களோ அல்ல என்றாள் பிந்துமதி. தேவிக்கு சிவந்த முகமும் ஏறியமையும் முலைகளுமாக அவளை நோக்கி நின்றாள். அவர் எவர் என்பதை நகர் மக்கள் சொல்லாத நாள் இல்லை. சந்தை முகப்பில் நீட்டி வைத்த இரவலனின் ஓடு அவர் கருப்பை என்றாள். தேவிகை வாயை மூடு என்றாள். பிந்துமதி இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தாள். கரேனுமதி, நாங்கள் இங்கு வந்தது முதியவளை பார்க்கவோ, இங்கே உங்களை போன்ற சிறுகுடி அரசியராடும் பொன்னாடகங்களில் பங்கு பெறவோ அல்ல. இளையாதவர் சென்ற தூது தோற்றுவிட்டதென்று அங்கே உளவு செய்தி வந்தது. பாண்டவர்களுக்கு பாதி நாடும் இந்திரபிரஸ்தமும் கருவூல பகுப்பும் அளிப்பது இயலாது என்று துரியோதனர் அப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். அதற்கு மேல் என்ன பேச்சு வேண்டியுள்ளது? இளைய யாதவரோ பாண்டவரை வந்து சந்தித்துவிட்டு மீண்டும் வருகிறேன் என்று கிளம்பியிருக்கிறார். அதை அறிந்தே வந்தோம் என்றாள். இங்கு என்ன நிகழும் என்று அறிவேன். அறிவிலி போல் அவையில் எழுந்து என் நிலையிலும் போரை முழுவதுமாகவே தவிர்ப்பதாக அறிவித்திருக்கிறார் உங்கள் அரசின் தலைவர். சத்திரியர் வாழ் கொண்டமர வேண்டிய அவையில் நூல் கொண்டு அமர்ந்த சூதன் மகன். தேவிகை நிலை மறந்து, வாயை மூடி இழி மகளே, பிரிதொரு சொல் எடுத்தால் என் கை வாளை உன் கழுத்தில் பாய்ச்ச தயங்க மாட்டேன். கரேனுமதி, செய் பார்ப்போம். நற்குடி பிறந்தவள் என்றால் உன் கையில் குருவால் எழட்டும் என்றபடி ஒரு அடி முன்னால் வைத்தாள். தேவிகை தன் இடையிலிருந்து குருவாளை உருவப் போக அக்கையை அள்ளி பிடித்து, விஜயே, வேண்டியதில்லை அக்கையே, வேண்டியதில்லை என்றாள். நம்மை அன்னையின் ஆணை கட்டுப்படுத்துகிறது, அதை எண்ணுங்கள் என்றாள். தேவிகையின் தொடைகள் நடுங்கின, தோள் அதிர்ந்தது. அவள் கை நழுவ வளையல்கள் ஓசையிட்டன. பிந்துமதி இகழ்ச்சியான புன்னகையுடன் இரு கைகளையும் இடையில் வைத்து அவர்களை நோக்கி நின்றாள். கரேனுமதி, உன் கை எழாத இழி குலத்தவளே. பாரத வருஷத்தில் எந்த போரிலும் இன்று வரை இழி குலத்தோர் சத்திரியர்களை கொல்ல முடிந்ததில்லை. படைக்கலங்களால் ஆனது அல்ல போர், உள்ளத்தால் ஆனது. மானுட உள்ளம் என்பது மண்ணில் உருவாக்கப்படுவது அல்ல, தெய்வங்களால் பிறப்பிக்கப்படுவது என்றாள். தேவிகை பற்களை இறுக கடித்து கைகளை நகம் பதிய முறுக்கி கொண்டாள். பிந்துமதி, சிறுமகளிடம் என்ன வீண் சொல், நாம் இதன் பொருட்டு இங்கு வரவில்லை என்றாள். கரேனுமதி, நாங்கள் வந்தது ஒன்றின் பொருட்டே. அதை ஐயமின்றி இங்கு உரைத்து மீளவே விரும்புகிறோம். நீ உன் கணவரிடம் சென்று சொல். இளைய யாதவர் இங்கு மீண்டு வந்து பேசப்போவதென்ன? நாட்டுரிமையும் பொருளுரிமையும் குடியுரிமையும் இல்லை என்றால் பின் எதை கேட்டு பெறப்போகிறார்? மீண்டும் சென்று இன்னும் சற்று குறைத்து கொடுங்கள் என கோருவாரா?
தாங்கள் அழிகொண்டு அளிக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறோம் என்று சொல்லப் போகிறாரா? அத்தை இறந்து பெற்ற மைந்தருக்கு மண்ணையும் இறந்து பெறப்போகிறாரா என்ன என்றான். பிந்துமதி, உங்கள் அரசர் அவையில் துறந்தது எங்கள் மைந்தர்களின் மண்ணை. யாதவ குடி பிறந்த அவர் அந்த அவையில் அடியமைவு வைத்து மீண்டது எங்கள் குடிவழியினரின் உரிமையை. அதை நாங்கள் ஏற்க இயலாது. எங்கள் மைந்தர் சத்திரியர், சத்திரியர்களாக இப்புவியில் வாழ்வார்கள் என்றாள். மண்ணில்லாத சத்திரியன் மறுகணமே அடிமை ஆவான் என்று நூல்கள் சொல்கின்றன. இங்கு உங்கள் அரசர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். முடி துறந்து குடிகளை துறந்து காடேக போகிறாராம். புதுநிலம் கண்டு அங்கு வேட்டையாடியும் உழுதுண்டும் வாழப்போகிறாராம். அவரிடம் சென்று சொல், சிம்மங்களை ஏரில் பூட்டுவதில்லை, வேங்கைகளை மந்தையென மேய்ப்பதும் இல்லை என. தேவிகை நிலை மீண்டு இகழ்ச்சி புன்னகை பூண்டு, அதை நீங்கள் அவையில் சொல்லலாம் என்றாள். ஆம், அதை அவையில் சொல்லும் பொருட்டே இங்கு வந்தோம். இளைய யாதவர் மீண்டு வந்து இங்கு ஒரு அவை கூடுமல்லவா? அதில் எழுந்து நான் உரைப்பேன். யாதவரும் நிஷாதரும் கிராதரும் பிறரும் தங்கள் நிலத்தை துறப்பதில் எங்களுக்கு மாற்று சொல் இல்லை. சத்திரியர் நிலத்தின் பொருட்டே வாழ்வார்கள், நிலத்தின் பொருட்டே கொல்லவும் இறக்கவும் துணிவார்கள். நிலமில்லாது ஒரு பொழுதும் வாழ மாட்டார்கள். எங்கள் சத்திரிய குருதி அவர் கொண்டு வரும் இழிவை ஏற்காது. அதை உங்கள் மைந்தரும் சொல்ல வேண்டும் என்றாள் விஜயை. சொல்வார்கள். அவ்வாறு சொல்லவில்லை என்றால் இந்த அவையில் உங்கள் பேரரசி சொன்னதை நாங்களும் சொல்வோம். அவர்களின் தந்தையர் பாண்டவர்கள் அல்ல என்று உரைப்போம். சத்திரியர்களாக வாழ தயங்குவார்கள் என்றால் தந்தையற்றவர்களாக அவர்கள் வாழட்டும். எவர் அடிமை கொண்டாலும் எவ்வகையில் சிறைப்படுத்தினாலும் பெண்களிடமிருந்து ஆண் பிடுங்கிவிட முடியாத உரிமை இது. இந்த கொலைவாள் போதும் எங்களுக்கு என்ற பின் கரேனுமதி வாடி என்று பிந்துமதியை தொட்டு அழைத்து கொண்டு திரும்பி சென்றாள். பிந்துமதியும் கரேனுமதியும் அரச பேரவையை சென்றடைந்த போது முன்னரே அவை முழுமை பெற்றுவிட்டிருந்தது. தங்கள் அறையிலிருந்து கிளம்பும் போதே வெகுவாக பிந்திவிட்டோம் என்பதை பிந்துமதி உணர்ந்திருந்தாள். ஆகவே வழி எங்கும் மெல்லிய பதற்றம் அவளிடம் இருந்தது. ஆனால் கரேனுமதி, நாம் எவருக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த சிறு மாளிகையில் அரசியர் அணி கொண்ட எந்த ஒருக்கமும் இல்லை. எனவே பொழுதாகும் என்று அவர்கள் உணரட்டும். மிக மெல்ல நடந்தபடி நம் நடையை எவருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்றாள். பிந்துமதி முந்தைய நாள் இரவெல்லாம் மஞ்சத்தில் துயிலின்றி புரண்டு கொண்டிருந்தாள். பகலில் இருக்கும் அத்தனை உணர்வுகளும் இரவில் முற்றாக வடிந்து அகல பிரிதொருவராக எப்படி உருக்கொள்கிறோம் என்று அவள் எப்போதும் எண்ணி வியப்பதுண்டு. பகலில் பெரும்பாலும் கரேனுமதி உடன் இருப்பாள். இரவில் ஒரு முறை கூட அவள் கரேனுமதியின் அருகமைவை உணர்ந்ததில்லை. அரிதாக ஒரே அறையில் அவளுடன் துயில்வதுண்டு. அப்போது கூட இரவுகளில் அவள் முற்றிலும் தனிமையாக இருந்தாள். வேறெங்கோ இருந்தாள். சேதி நாட்டில் கூட அல்ல. தமகோஷரின் அரசி ஸ்ருதகீர்த்தியின் மைந்தன் சிசுபாலன். அவர் கலிங்க நாட்டிலிருந்து கவர்ந்து வந்த இரு அரசியரில் மூத்தவள் சுனிதையின் மகள் அவள். இளையவள் சுனந்தையின் மகள் கரேனுமதி. கரேனுமதிக்கு 2 ஆண்டு அவள் இளையவள். இளையவள் கருவுற்று மகவென்று முலை கொடுப்பதையும் தமகோஷர் வந்து அவளை கொஞ்சுவதையும் கண்டு நிலை அழிந்தாள் சுனிதை. அவளை தமகோஷர் மறந்தார். எப்பொழுதும் இளையவளுடனும் குழவியுடனும் இருந்தார். சுனிதை நாளும் இரவும் தன் அகத்தரை வாயிலில் அணியாடை பூண்டு நிற்கலானாள். அவள் கைகள் பதறிக்கொண்டே இருந்தன. விழிகள் எந்நேரமும் நீர்மை கொண்டு அலைபாய்ந்தன. உதடுகளில் ஒலியற்ற சொல் ஒன்று இலைகளில் காற்று துடிப்பென ஓடிக்கொண்டிருந்தது. அவள் தன் ஆடையின் நூலை பிரிக்க தொடங்கினாள். முதலில் குனிந்து நின்று கூர்ந்து ஆடையை நூல்களாக்கி கீழே போட்டாள். பின்னர் அவள் கைகளில் இருளுலகத்து தெய்வம் ஒன்று வந்து அமைந்தது. அவள் எங்கு நோக்கினாலும் எதில் இருந்தாலும் கைகள் ஆடையை பிரித்து கொண்டிருந்தன. அதில் இருந்த விரைவையும் நுட்பத்தையும் நோக்குபவர்கள் அந்த தெய்வத்தை கண்டு அஞ்சி பின்னடைந்தனர். எந்த பட்டாடையையும் அணிந்த சில நாழிகைக்குள்ளாகவே அவள் நூல் குவியலாக ஆக்கினாள். மேலாடைகளும் தலையாடைகளும் முதலில் பிரிந்து மறைந்தன. பின்னர் இடையாடையே மறைய தொடங்கியது. சேடியர் அவளுக்கு நாளுக்கு 4-5 முறை ஆடை அணிவித்தனர். ஒவ்வொரு கணமும் அவள் ஆடை குறித்து விழிப்புடன் இருந்தனர்.
அப்படியும் இரவுகளில் எழுந்து தன் ஆடைகளை நூல்களாக்கிவிட்டு வெற்றுடலுடன் அவள் அமர்ந்திருந்தாள். பின்னர் எப்போதோ அவள் கருவுற்றாள். குழந்தை பிறந்த பின்னரும் அவள் அப்படியேதான் இருந்தாள். பிந்துமதியின் கண்களுக்குள் அன்னை என எப்போதும் இருந்தது. வலை பின்னும் செலுந்தி போல அசைந்து கொண்டே இருக்கும் அன்னையின் விரல்களே. அவள் இளைய அன்னை சுனந்தையுடன் எப்போதும் இருந்தாள். அன்னை கலிங்க நாட்டிலிருந்து சேதிக்கு இறுதி வரை வந்து சேரவில்லை. தன் அறையையும் அகத்தளத்தையும் கலிங்க நாட்டு பொருட்களால் நிறைத்திருந்தாள். சேடியர் அனைவரும் கலிங்க நாட்டவர். கலிங்க மொழி அன்றி ஒரு சொல்லும் அங்கே ஒலிக்கவில்லை. கலிங்க நிலத்தையும் மக்களையும் வரலாற்றையும் பற்றி குழந்தைகளிடம் பேசி பேசி அவர்களை அவள் வளர்த்தாள். சேதி நாட்டின் தோட்டங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் அவர்கள் வளர்ந்தாலும் ஆழத்தில் கலிங்கம் திரண்டுரு கொண்டபடியே இருந்தது. அவர்களின் நினைவுகளில் சேதியும் கனவுகளில் கலிங்கமும் இருந்தன. இந்திரபிரஸ்தத்தில் கரேனுமதியும் பிந்துமதியும் எப்போதும் தனித்திருந்தனர். தங்கள் அகத்தளத்தை அவர்கள் சேதி நாட்டு பொருட்களால் நிரப்பினர். சேதி நாட்டு சேடியரை கொண்டு வந்தனர். சேதி நாட்டு மொழியையே பேசினர். கலிங்கத்தை உதரவே அவர்கள் ஆவதனைத்தையும் செய்தனர். உதரும் தோறும் கலிங்கம் பேருரு கொண்டு கனவுகளை நிறைத்தது. ஒரு முறை கூட அவர்கள் செல்லாத அக்கடலோர நிலத்தின் செடிகளும் மரங்களும் மண்ணும் மானுடரும் அணுக்கூறுடன் அவர்களுக்குள் எழுந்தன. கலிங்க நாட்டு தெய்வங்கள் நம்முள் வாழ்கின்றன. அவை நம் மூதன்னையரால் வழிபடப்பட்டவை என்றாள் கரேனுமதி. சேதி நாட்டை விட்டு வந்து இந்திரபிரஸ்தத்தின் நெடுந்தனிமையில் மேல மேல அந்நாட்களை எண்ணி கடந்த பொழுதுகளின் போதுதான் பிந்துமதி ஒன்றை உணர்ந்தாள். அன்னை சுனிதையை பற்றி சுனந்தை ஒருபோதும் ஒரு சொல்லும் பேசியதில்லை. மூத்தோள் இருக்கிறாள் என்பதையே அறியாதவள் போல் இருந்தாள். அவள் பேச்சில் அன்னையை பற்றிய குறிப்புகள் வரும்போது கூட ஒரு சிறு விழிமின் கூட அவளில் எழுவதில்லை. ஒரு முறை சுனிதை புலரையில் ஆடை ஏதும் இல்லாமல் இடைநாழியில் நின்றிருந்ததைக் கண்டு அரண்மனையே பதறியது. சேடியர் சால்வையுடன் ஓடிச் சென்று அவளை போர்த்தி தழுவி அழைத்து சென்றனர். அவளுடைய அணிக்கைகளை அன்று மூத்தவர் சிசுபாலர் அழைத்து அச்சுறுத்தினார் என்று அரண்மனையே பரபரப்படைந்தது. எச்செய்தியும் சுனந்தையை சென்றடையவில்லை. ஆனால் அவர்கள் கலிங்கத்தில் எப்போதும் இணை பிரியாதவர்களாகவே இருந்தனர் என்று சேடியர் சொன்னார்கள். இரட்டையர் என்றே அவர்களை சொல்வதுண்டு. உடல் தழுவா நிலையில் இருவரையும் காண்பதும் அரிதே என்றாள் முதுசேடி சாமியை. ஆகவேதான் இருவரையும் சேர்த்தே பெண் கொள்ள வேண்டும் என்று சேதியின் அரசர் விழைந்தார். அவர்களும் ஒருவருக்கே அரசியாவோம் என்று உளம் கொண்டிருந்தனர். இந்நகருக்குள் நுழைகையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு விழிநீர் உகுத்த போது நான் அருகே அமர்ந்திருந்தேன். நெடு நாட்களுக்கு பின் நினைவு கூர்ந்த போதுதான் பிந்துமதி மெய்ப்பு கொள்ளச் செய்யும் அச்சத்துடன் ஒன்றை உணர்ந்தாள். சுனந்தையில் எழும் கலிங்க நாட்டு மூதன்னையர் எப்போதும் இருவராகவே இருந்தனர். குந்தியை கண்டுவிட்டு அவர்கள் தனியறைக்கு சென்ற போதே சோர்ந்திருந்தார்கள். சொல்லின்றி மஞ்சத்திலும் பீடத்திலுமாக அமர்ந்திருந்தார்கள். பிந்துமதி வெளியே நோக்கி கொண்டிருந்தாள். கரேனுமதி, இங்கு நாம் தங்க வியலாது. இது அறை அல்ல, சிறு பெட்டி என்றாள். ஆம், தேர்கூட்டில் அமர்ந்து எங்கோ சென்று கொண்டிருப்பது போலவே உணரச் செய்கிறது என்றாள் பிந்துமதி. கரேனுமதி நிலை அழிந்தவளாக அசைந்து அசைந்து அமர்ந்தாள். அவள் என்ன சொன்னாள் பார்த்தாயா என்றாள். என் நெஞ்சில் குருவாளை இறக்கி விடுவாளாம். பாலை மகள் சழக்கி. அவள் தன் ஒப்பளிப்பை நமக்கு காட்ட விழைகிறாள் என்றாள் பிந்துமதி. அந்த தோள் தோய்ந்த முதியவரை அவள் கணவர் என மெய்யாகவே எண்ணுகிறாள் என நினைக்கிறாயா என்றாள் கரேனுமதி. பிந்துமதி மறுமொழி சொல்லவில்லை. ஆனால் அவள் உள்ளம் திடுக்கிட்டது. அத்திடுக்கிடல் ஏன் என்று சற்று பிந்தி கண்டு கொண்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். என்ன என்றாள் கரேனுமதி. உங்கள் கைகள் என்றாள் பிந்துமதி அச்சத்துடன். கரேனுமதி அவள் நூல் பிரித்து கொண்டிருந்த ஆடையை உதறி, ஒன்றுமில்லை, நான் வருகிறேன், ஓய்வெடுக்க வேண்டும், நீண்ட பயணம் என எழுந்து சென்றாள். தரையில் கிடந்த நூல்களை பிந்துமதி படபடப்புடன் நோக்கினாள். பின்னர் அவற்றை அள்ளி வெளியே போட்டுவிட்டு மஞ்சத்தில் விழி மூடி படுத்து கொண்டாள். மாலதி வந்து அழைத்த போதுதான் துயில் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அந்தியாகிவிட்டிருந்தது. எழுந்து அமர்ந்த போது கன்னங்களில் நீர் உலர்வு தடத்தை உணர்ந்தாள். அழுதது அவளுக்கு நினைவில் எழவில்லை. கனவுகளில் அழுதிருப்போமோ?
சுரந்த எண்ணெயில் கலிங்க மூதன்னையர் அவ்வப்போது எழுவதுண்டு. அப்போது கலிங்க முதுமகள்களைப் போல முகத்தின் மேல் ஆடையை இழுத்து விட்டு கொண்டு அரை மூலைகளில் அமர்ந்து ஓசையின்றி விம்மி அழுது கொண்டிருப்பாள். சேடியர் அவள் அருகே செல்ல வேண்டாம் என்பார்கள். அவள் எவரையும் நோக்குவதில்லை. அரிதாக தலை தூக்கினால் தொல் கலிங்க மொழியில், அர்க்கா, மைந்தர்களே, சூரிய தேவா, அருணவர்மா என்று அழைப்பாள். அவை மண்மறைந்த கலிங்க பெரும் மன்னர்களின் பெயர்கள் என முது சேடி சொல்வாள். அவர்களை பெற்றெடுத்த மூதன்னையர் வந்து அமைந்திருக்கிறார்கள். ஏன் அன்னையின் உடலில் அவர்கள் எழ வேண்டும் என்றாள் பிந்துமதி. உடல் என்பது என்ன? அது மூதாதையர் வெளிப்படும் கிணற்று துளை அல்லவா என்றாள் முதிய சேடி. அவள் நீராடி கொண்டிருக்கையிலேயே மாலதி, பொழுதணைகிறது அரசி, இன்று காலையிலேயே பேரவை கூடிவிடும் என சுரேசர் 4 முறை வந்து சொன்னார் என்றாள். அவளுக்கு பேரவை ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. அங்கு என்ன நிகழ்ந்தாலும் பொருட்டல்ல என்றே எண்ணினாள். ஆனால் கரேனுமதி அதை குறித்து சொல்லிக் கொண்டே இருந்தாள். நாம் அவையில் எழ வேண்டும். சேதி நாட்டின் குரல் அந்த கரிய சிறுக்கனை அடைய வேண்டும். பிந்துமதி, நம் குரலை வெல்ல அவரால் இயலாதா என்றாள். நம் குரலை அவர் வெல்வார். அவர் தலைக்கு மேல் இருந்து எதிர்வினையாற்றும் நம் தமையனை என்ன செய்வார் என்றாள் கரேனுமதி. அவள் சென்றபோது கரேனுமதி ஆடை புனைந்து முடிக்கவில்லை. அவளை கண்டதும் அமைதியாக புன்னகைத்து, ஒருங்கிவிட்டாயா? இதோ நானும் எழுகிறேன், பொறு என்றாள். பிந்துமதி, அவை கூடும் பொழுது கடந்து விட்டது மூத்தவளே என்று கரேனுமதியிடம் சொன்னாள். ஆம், அவை முறைமைகள் சற்று நிகழட்டும், அதன் பின்பு நாம் சென்று அமர்வோம் என்று தன் காதணியின் திருகை பொருத்தியபடி கரேனுமதி சொன்னாள். அவள் வெண்பட்டாடை அணிந்திருந்தாள். கலிங்க மரபுப்படி சூரிய கதிர் வடிவில் பொன்னூல் கரை வைத்து பின்னப்பட்டிருந்தது. அதை தானும் அணிந்திருக்கலாமோ என பிந்துமதி எண்ணினாள். தன் ஆடை மடிப்புகளை குனிந்து சற்று அழுத்தியபடி பிந்துமதி, இந்த சிற்றவையில் அத்தனை முறைமைகள் இருக்குமா என்ன என்றாள். கரேனுமதி மறுகாதில் இன்னொரு குழையை வைத்து அதன் திருகாணியை வலக்கையால் துழாவியபடி, எந்த அவையானாலும் முறைமைகள்தான் அரசரை உருவாக்குகின்றன. அறிந்திருக்க மாட்டாய், முறைமையில்லா அரசவை என்பது பெண்ணில்லாத மஞ்சம் என்பார்கள் என்றாள். அதற்காக குடியில்லாத இடத்தில் குடிமுறைமைகளும் கருவூலம் இல்லாத இடத்தில் கொடைமங்கலங்களும் நிகழ்த்த முடியுமா என்றாள் பிந்துமதி. கரேனுமதி திருகாணியை எடுத்து பொருத்தியபடி புன்னகைத்து, ஏன், கூத்தர் அரங்கில் அரசர் என நடிப்பதை நீ பார்த்ததில்லையா என்றாள். பிந்துமதி சிரித்து விட்டாள். மெய்தான், அதுவே இங்கு நிகழும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றாள். நம் முகத்தில் ஒவ்வாமை தெரியலாகாது என்றாள் கரேனுமதி. நேற்று அதுதான் முதுமகளை சினம் கொள்ள செய்தது. பிந்துமதி, நாம் ஒவ்வாமை கொண்டிருக்கிறோம் என்பது நம் கால் நகங்களில் கூட தெரியும் என்றாள். அவை செடி மூர்த்தை வெளியே வந்து நின்று, அவை நிறைந்து விட்டது, பேரரசியும் அவை அமர்ந்து விட்டார் அரசியரே என்றாள். கிளம்புவோம் என்று சொல்லி கரேனுமதி, சங்கு அறைக என்றாள். மூர்த்தை, பேரவை நுழைவிற்கு அறிவிப்பு சங்கு இங்கு வழக்கமில்லை என்றாள். இங்குள்ள வழக்கத்தை நான் சொல்லவில்லை, சத்திரிய வழக்கத்தை சொன்னேன் என்றாள் கரேனுமதி. சங்கும் மங்கலங்களும் இன்றி நாங்கள் எங்கும் சென்ற வழக்கம் இல்லை. மூர்த்தை குழப்பத்துடன் விழிகள் அலைய, நான் சிற்றமைச்சரிடம் சொல்லி என தத்தளித்தாள். விரைந்து செல்க, மங்களம் உருகிய பின் எங்களிடம் தெரிவி என்றாள் கரேனுமதி. மூர்த்தை விரைந்த அடிகளுடன் அகன்ற பின் கரேனுமதி பிந்துமதியிடம், ஒவ்வொரு கணமும் இதில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டி இருக்கிறது. நம்மை சூழ்ந்துள்ள அனைவரும் தங்களைப் போல் நம்மை ஆக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள பெண்டிற்கு எதுவும் பொருட்டல்ல. நாம் அரசியராகவே வாழ்ந்தாக வேண்டும். பிந்துமதி, தேவிகையும் விஜயையும் அரச குடி பிறந்தவர்கள். சுபத்திரையைப் போல கன்றோட்டம் குடியினர் அல்ல. ஆனாலும் தாங்கள் எவரென்ற எண்ணமோ நிமிர்வோ அவர்களிடம் இல்லை என்றான். கரேனுமதி, யார் அவர்களா? அவர்கள் எப்போது சத்திரியர்கள் என்று அறியப்பட்டார்கள்? சிபிநாடு எளிய பாலை நிலம். அங்கே மழை பெய்யும் போது எழும் ஈசல்களை வலையிட்டு பிடித்து உலர்த்தி பெரிய கலங்களில் சேர்த்து வைத்து ஆண்டு முழுக்க உண்கிறார்கள். மற்றர்களோ இமயமலை சாரலின் வேடர் குலம்.
வளைக்குள் வாழும் குழி அணில்களை கிட்டி வைத்து பிடித்துண்ணும் குடியினர். அரசு என்றால் அது 1000 ஆண்டு தொன்மை கொண்டது. முதற் பிரஜாபதி ஒருவரின் குருதி வழி கொண்டது. குல தெய்வங்களாலும் குடி நீத்தோராலும் சூழ்ந்து காக்கப்படுவது. மூர்த்தை அருகணைந்து மங்களங்களும் சங்கும் அமைந்துவிட்டன. அரசி என்றாள். கரேனுமதி பிந்துமதியிடம் கண் காட்டிவிட்டு அறை விட்டு வெளியே வந்தாள். அங்கு ஒரு விரலி முழவுடனும் அணிப்பரத்தை ஒருத்தி தாளத்தில் மங்கள பொருட்களுடனும் நின்று கொண்டிருந்தார்கள். இருவரா என்றாள் கரேனுமதி. இருவர்தான் அமைந்தனர் அரசி. இங்கு பணிப்பெண்களே குறைவு என்றாள் மூர்த்தை. இருவராக செல்வது மங்களம் அல்ல என்று அறிய மாட்டாயா என்று பிந்துமதி சினத்துடன் கேட்க, நானும் இருக்கிறேன் அரசி. சங்கை நான் ஊதவிருக்கிறேன். எனவே 3 இருக்கிறோம் என்று மூர்த்தை சொன்னாள். கரேனுமதி பொறுமை கூட்டுவது போல் முகம் தளர்த்தி பெருமூச்சு விட்டு, சரி கிளம்புக. மூர்த்தை பூசைகை அறையிலிருந்து எடுத்து வரப்பட்ட அடைக்காய அளவு சிறிய வலம்புரி சங்கை கன்று கீரலோசை எழுப்புவது போல முழக்கி, சேதி நாட்டு அரசியர் கரேனுமதியும் பிந்துமதியும் எழுந்தருள்கிறார்கள் என்று அறிவித்து முன்னால் சென்றாள். முழவை முழக்கியபடி விரலியும் அவளுக்கு பின்னால் மங்கள தாளத்துடன் அணிப்பரத்தையும் நடந்தனர். கரேனுமதி, நமக்கு மங்களங்கள் வேண்டாம் என்று எவரேனும் ஆணையிட்டதுண்டா என்று பின்னர் இச்சேடியிடம் விசாரித்து தெரிந்து கொள். அவ்வாறு ஆணையிட்டவர் எவரென்றாலும் நாம் எவர் என்று அவருக்கு சொல்ல வேண்டியுள்ளது என்றாள் பிந்துமதி. நானும் அதையே எண்ணினேன் என்றாள். பேரவையின் வாயிலை அடைந்ததும் மூர்த்தை சங்கொலி எழுப்பியபடி இளவரசியின் வருகையை அறிவிக்க, அங்கிருந்த சுரேசர் திகைப்புடன் நோக்கி மறுகணமே தன்னை ஒரு கூட்டிக் கொண்டு தலைவணங்கி, அவை மங்களம் அமைந்துவிட்டது அரசியரே, இவ்வழியாக தாங்கள் இருக்கைக்கு செல்லலாம் என்றார். மூர்த்தை சங்கொலி எழுப்பியபடி அவைக்குள் நுழைவதா என்று தயங்க, சுரேசர் வலப்பக்கமாக திரும்பி அகலும்படி அவளிடம் கை காட்டினார். கரேனுமதி, எங்கு செல்கிறாய்? அவை நுழைந்து எங்கள் வரவை அறிவி. சுரேசர் விழிகளில் சினம் எழ, அவ்வழக்கம் இங்கில்லை அரசி. இந்திரபிரஸ்தத்திலேயே அது கடைபிடிக்கப்பட்டதில்லை என்றார். எங்கள் வரவை அவை அறிய வேண்டும். எங்கள் குடி வழக்கத்தை நாங்கள் கைவிட இயலாது என்றாள் கரேனுமதி. அனைத்து அரசியரும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டு வந்து அமைந்தால் அவை நிகழ்வில் பெரும் பகுதி அதற்கே ஆகும் என்றார் சுரேசர். கரேனுமதி இதழ்வளைய புன்னகைத்து, சத்திரிய குடி பிறந்த அரசியருக்கு மட்டும் உரிய முறைமை எது என்று உரைத்து மூர்த்தையிடம் உள்ளே செல்லும்படி கை காட்டினாள். மூர்த்தை உள்ளே நுழைந்து சங்கொலி எழுப்பி இளவரசியரின் வருகையை அறிவித்தாள். மங்கள இசையுடன் விரலியும் தாளத்துடன் அணிப்பரத்தையும் உள்ளே நுழைந்து இரு பக்கங்களிலாக விலகினர். நிமிர்ந்த தலையுடன் கரேனுமதி தன் மேலாடையை வலக்கையால் பற்றி இடக்கையால் கூந்தல் அலைகளை சீர்படுத்தியபடி மகளிர் அறைக்குள் நுழைந்தாள். அவளுக்கு பின்னால் பிந்துமதி இருபுறமும் கூர்ந்து நோக்கியபடி வந்தாள். அவை கூடமே மிகச் சிறிதாக இருந்ததை வெண்பட்டுக்கு அப்பால் காண முடிந்தது. 100 பேர் சிறு பீடங்களில் தோள் முட்ட கைகள் முட்ட அமர்ந்திருந்தார்கள். தலைக்கு மேல் கொத்து விளக்கு சுடரின்றி தொங்கியது. மகளிர் அவையில் குந்தி வெண்பட்டு விரிக்கப்பட்ட பீடத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் அருகே தேவிகையும் விஜயையும் அமர்ந்திருக்க இரு சேடியர் பின்னால் நின்றிருந்தனர். கரேனுமதி அங்கிருந்த சேடியிடம் தங்கள் பீடங்களில் பட்டு விரிக்கும்படி மெல்லிய குரலில் சொன்னாள். சேடி அங்குமிங்கும் நோக்கிய பின் அருகிருந்த கூடையிலிருந்து 2 பட்டுக்களை எடுத்து அப்பீடத்தில் விரித்து அமரும்படி பணிவுடன் கை காட்டினாள். கரேனுமதி அமர்ந்ததும் அவள் அருகே பிந்துமதி அமர்ந்தாள். கரேனுமதி தன் ஆடைகளை சீர்படுத்த மூர்த்தையிடம் கண் காட்ட அவள் இடைப்பட்டின் மடிப்புகளை அடுக்கி அமைத்தாள். கூந்தல் பின்னலை எடுத்து வியர்வை ஊற்றினாள். பிந்துமதி நீள் மூச்சு விட்டு உடலை எளிதாக்கி அமர்ந்தாள். சேடி அவள் ஆடைகளை சீர்படுத்திய போது ஏதோ உள்ளுணர்வு எழ திரும்பி கரேனுமதியின் கைகளை நோக்கினாள். அவை ஆடையின் முனையை பற்றி கசக்கி கொண்டிருந்தன. நூல்களை பிரிக்கின்றனவா என அவள் கூர்ந்து நோக்கினாள். இல்லை என்று உணர்ந்ததும் நேற்றிரவு கண்டதும் விழி மயக்கோ என தோன்றியது. குருதிச்சாரல் 33வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.